இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும் பொழுது சொல்லியது என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு சமத்துவம் வழங்கப்படும். இனிய முன்பு இருக்கக்கூடிய அனைத்து அநீதிகளையும் அவர்கள் இல்லாம பண்ணுவது என்பது அவர்களுடைய வார்த்தையை சொன்னார். அதே போல அவர்கள் தங்களுடைய சிங்கள மக்கள் பக்கம் காணப்படுகின்ற அநீதிகள், ஊழல்கள் என்பதை இல்லாம பண்ணுவது என்பது அவையெல்லாம் முதலே ஆரம்பிக்கப்பட்டவர்தான். முதலே ஆரம்பிக்கப்பட்டவற்றை இல்லாம பண்ணுவதனால் தான் நாம் புதிதாக நிலவை உருவாக்க முடியும். முதலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டத அதற்கு நான் பொறுப்பு இல்லை என்று கூற முடியாது. முதலாவது பிரச்சனை என்னவென்றால், இனப்படுகொலை பற்றி ஒரு கோட்பாடு இருக்கிறது. காணப்படுகின்ற கட்டமைப்பை மாற்றாமல் அந்த காணப்படும் கட்டமைப்புக்குள் அப்படியே செயற்பட்டால் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே பெருந்தொகையான மக்கள் அழிவுக்கு காரணமான இனப்படுகொலையை அவர் செய்கின்றார் என்பதே பொருள். எனவே காணப்படுகின்ற கட்டமைப்பில் ஒரு ஆளை மாற்றிவிட்டால் மாற்றம் வந்து விடுவது இல்லை. காணப்படும் கட்டமைப்பின் கீழ் செயற்பட்டால் அந்த கட்டமைப்பு கொலையை செய்யும், இனப்படுகொலையை செய்யும். இந்த வகையில் காணப்படுகின்ற அரசியல் கட்டமைப்பு, யாப்பு கட்டமைப்பு, கலாச்சார கட்டமைப்பு, சிந்தனை கட்டமைப்பு எல்லாவற்றையும் பாத்தியடிக்க வேண்டும். முதலாவது பிரச்சனை, இலங்கையினுடைய இனப்பிரச்சனையுடைய பாரதூரமான இனப்படுகொலை எங்கு கட்டமைக்கப்பட தொடங்குது என்றால் அது ஐடியாலஜிக்கலாக தொடங்குது. அது ஒரு மிக பிழையான வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. சிங்கள மக்களுக்கு அதிகம் வரலாற்றறிவு ஊட்டப்பட்டிருக்கிறது, பிழையான வரலாற்றறிவு. ஆனால் ஹிஸ்டோரியோகிராபி என்று ரெண்டு விடயம் உண்டு. இலங்கையில் ஹிஸ்டோரியோகிராபி மிகவும் பிழையானது. ஆனால் அந்த பிழையான ஹிஸ்டோரியோகிராபிக்கு பழக்கப்பட்டுத்தான் அரசியல் தலைவர்கள், மதவாதிகள், மகாசங்கம், நிறுவனங்கள், ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் செயல்படுகிறார்கள். எனவே இங்கு பிரச்சனை பிழையான ஹிஸ்டோரியோகிராபியை பார்க்கிறது. அந்த பிழையான ஹிஸ்டோரியோகிராபியை வைத்துக் கொண்டு செய்ய முடியாது. கையெட்டு பிரச்சனையும் ஒரு ஹிஸ்டோரியோகிராபி அடிப்படையாக அவர்கள் பிழையான ஒரு அரசியல் வரலாற்று சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் இதனை கட்டமைக்கிறார்கள். வரலாறு என்று கொண்டிருக்கலாம், ஆனால் அது ஹிஸ்டரி என்று சொல்லுவோம். ஹிஸ்டோரியோகிராபி என்பது வரலாற்றியல், அந்த வரலாற்றை பார்க்கிற முறை. இலங்கையில் பிரச்சனை வரலாற்றை பார்க்கின்ற முறைதான். இது ஒரு அடிப்படையான விடயம். எனவே இங்கு தாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லுவது என்பதே இனப்படுகொலையை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அர்த்தம்.